கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி அவனவன் கிரியைக்கு பலனளிக்கும் தேவன். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்வாங்க, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றாருன்னு இருக்க. அப்போ ஏசு கிறிஸ்து மகிமை பொருந்தவராக வரப்போகிறாங்க. அன்னைக்கு அவர் என்ன பண்ணுவாரா, அவன் கிரியைக்குத்தக்கதாக பலன் அளிப்பார். இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் கிரியை எப்படி இருக்கு? தேவனை கேட்கறதா இருக்கா, இல்லை உலகத்துக்கு கேட்கறதா இருக்கா? இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப்படுதுன்னு ஆச்சுன்னா, நீங்கள் ஏசு கிறிஸ்து வழியும் சத்தியம் ஜீவன் என்று அறிஞ்சிருக்கீங்க. அப்போ அவருடைய வழியில் நடக்கும்போது உங்கள் கிரியைகள் தேவனுக்கு கேட்கறதா இருக்கும். தேவநாம மகிமைப்படும். உங்களுக்குரிய பலன் பரலோகத்தில் மிகுதியாயிருக்கும். அதனால தேவனுக்கு கேட்கிற கிரியை செய்யுங்க. தேவநாமத்தை உயர்த்துங்க. இதுவே இன்றைய நற்செய்தி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.